ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐயில் குமுலேட்டிவ் டோட்டல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குமுலேட்டிவ் டோட்டல், ரன்னிங் டோட்டல் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பவர் பி ஃபைலுக்கு போகிறேன். அதில் என்னோட டேட்டா மாடலை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், டிம் டேட்டு, ஆர்டர்ஸுங்கிற டேபிள் ரெண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிம் டேட்டில் இருக்கிற டேட்டுங்கிற காலத்தையும், ஆர்டர்ஸுங்கிற டேபிள் இல்லை ஆர்டர் டேட்டுங்கிற காலத்தையும் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு டேபிள் விஷுவல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஃபீல்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிம் டேட்டில் இருக்கிற டேட்டுங்கிற காலத்தையும், ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற சேல்ஸுங்கிற காலத்தையும் போட்டிருக்கேன். அதுபோக ஒரு ஆல்ரெடி சேல்ஸ் ரன்னிங் டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த மெஷரையும் ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். அதுபோக டேட் ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டிம் டேட்டில் டேட்டுங்கிற காலத்தில் இருந்து வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், டேபிள் விஷுவலில் அந்த செகண்ட் காலத்தை பாருங்கள். இங்கே வந்து ஆர்டர்ஸுங்கிற டேபிள் இருக்கிற சேல்ஸ் காலத்தை எடுத்து ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக ஒரு ஃபேக்ட் காலத்தை எடுத்து ட்ராக் பண்ணி போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்னா என்னென்னா, இந்த செல்லு மேலே அப்ளை ஆகிற ஃபில்டர்ஸ் தான் அது மீன் பண்ணுது. ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்ங்கிறது நார்மலாக ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். விஷுவல் ஃபில்டர், அவுட் சைட் ஃபில்டர். இப்போ இந்த செல்லுக்கான விஷுவல் ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Jan 3. அவுட் சைட் ஃபில்டர் என்னன்னா இங்கே வெளியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுற போது உள்ள ஃபில்டரு. ஓகேவா, இதுதான் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த செல்லில் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட், அவுட் சைட் ஃபில்டர் ரெண்டுமே அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரெண்டாவது காலத்தை பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி மெஷர் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதை ட்ராக் பண்ணி போடும்போது உள்ளது. இந்த முதல்ல ஃபஸ்ட் அடுத்து ரன்னிங் டோட்டல் அது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த மாதிரி லாஜிக் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்தில், இந்த ரெண்டாவது காலத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த 16ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா 3rd Jan அன்னைக்கு என்ன சேல்ஸ் ஆச்சோ அந்த வேல்யூ தான் இது ஷோ பண்ணுது. இப்போ இந்த 20ங்கிறது என்னன்னா 5th Jan அன்னைக்கு என்ன சேல் ஆகுதோ அந்த வேல்யூ. ஆனால் ரன்னிங் டோட்டல் வந்து லாஜிக் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேக்கு அதே வேல்யூ தான், பட் செகண்ட் டேக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ப்ளஸ் செகண்ட் டே. அதாவது இந்த 4th Janக்கான ரன்னிங் டோட்டல் என்ன அப்படின்னா அப் டு 4th Jan வரை என்ன சேல் ஆச்சோ அதை சம் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ எனக்கு இதுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 16 + 289 = 305 இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். 7th Janக்குரிய ரன்னிங் டோட்டல் என்னன்னா அப் டு 7 வரை என்ன வேல்யூ சேல்ஸ் ஆச்சோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு இங்கே காமிச்சிருக்கு. இதுதான் ரன்னிங் டோட்டல் கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோ ரன்னிங் டோட்டல்லாம் என்ன அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி புது புது ஒவ்வொரு டேஸும் ரெக்கார்டு புதுசாக சேல்ஸ் அமௌண்ட்டு ஆட் ஆக நமக்கு வந்து அதை சம் பண்ணி அக்குமுலேட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபுல் டேபிளுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மெஷரை எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த ரிசல்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு மெஷர் மூலம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மெஷர் எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன். ஸோ மெஷர் நேம் வந்து ரன்னிங் டோட்டல்னு வச்சுக்கிட்டேன். ரன்னிங் டோட்டல் = calculate sum of sales. ஸோ இந்த ரன்னிங் டோட்டலில் நம்ம வந்து ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு முதல்ல டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த மெஷரை ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த செல்லை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த செல்லில் விஷுவல் ஃபில்டர், அவுட் சைட் ஃபில்டர் ரெண்டுமே அப்ளை ஆகிருக்கு. பட் இந்த செல்லில் இந்த நம்ம புதுசாக மெஷர் கிரியேட் பண்ணோம்ல, இந்த செல்லில் அந்த மெஷரை ட்ராக் பண்ணி போட்ட பிறகு அந்த காலம் இது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த செல்லில் என்னென்னா விஷுவல் ஃபில்டர் வந்து இக்னோர் பண்ணிடும், அவுட் சைட் ஃபில்டரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த வேலையை தான் செய்யும். இது வந்து ஒரு ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் மாடிஃபையர் ஃபார் ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்மளுடைய விஷுவல் டோட்டல் என்ன அப்படின்னா 22 lakhs சம்திங் இருக்குது. அதை தான் இது எல்லா செல்லுக்கும் ரிப்ளிகேட் பண்ணுது. என்ன மீன்னா அது இப்போ இந்த டேட்டு டிம் டேட்டில் இருக்கிற டேட் காலம் மூலம் கிரியேட் ஆகிற விஷுவல் ஃபில்டரை வந்து அது வந்து இக்னோர் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா, இது வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை.
இந்த விஷுவல் ஃபில்டரை. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து அவுட் சைட் ஃபில்டரை கன்சிடர் பண்ணிக்கணும், விஷுவல் ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ இந்த அவுட் சைட் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறேன். வெளியில் இருக்கிற இந்த விஷுவலை தவிர்த்து வெளியில் இருக்கிறது தான் அவுட் சைட் ஃபில்டர். ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் 12 lakhs கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த விஷுவல் டோட்டல் தான் எல்லாத்துக்கும் ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இதுதான் ஆல் செலக்டடுங்கிற ஃபங்க்ஷன் இந்த வேலையை தான் செய்யும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல் செலக்டட் என்ன பண்ணும் அப்படின்னு. அதாவது விஷுவல் ஃபில்டரை இக்னோர் பண்ணோம், அவுட் சைட் ஃபில்டரை கன்சிடர் பண்ணிக்கிடும், அதுதான் ஆல் செலக்டட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நமக்கு நம்ம ரன்னிங் டோட்டலில் நம்மளை ஆல் செலக்டட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நமக்கு என்னன்னா இது ஃபுல் ரெக்கார்டையும் அது வந்து எடுத்துக்கிடுச்சு. அதாவது இதை இக்னோர் பண்ணுறதால இது வந்து ஃபுல் ரெக்கார்டு, இந்த டேபிள் இருக்கிற ஃபுல் ரெக்கார்டையும் ஃபுல் டேட்ஸையும் எடுத்து அதுக்கான வேல்யூவை சம் பண்ணி கொடுக்குது. நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரன்னிங் டோட்டல் என்ன அப்படின்னா, நம்ம லாஜிக் எப்படி இருக்கும்னா, இப்போ அந்த செகண்ட் ரோக்கு கால்குலேஷன் ரன்னிங் டோட்டல் கால்குலேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 2 டேட்டை மட்டும் தான் எடுக்கணும், இந்த தேர்டு ஃபோர்த்தை மட்டும் எடுக்கணும். இந்த 7க்கு ரன்னிங் டோட்டல் கால்குலேட் ஆகும்போது அப் டு 7 வரை உள்ள டேட்டை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அதனால என்னோட மெஷரை வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டை. ஓகே, ஃபில்டர் கமா. ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேபிளில் நமக்கு இப்போ இந்த டேபிளுக்குள்ள ஒரு 100 டேட் அப்படி இருக்குன்னா அந்த 100 டேட்ஸையும் அது வந்து எடுத்துக்கிடும். ஓகேவா, எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபுல் டேட்டையும் நமக்கு நம்ம கால்குலேஷனில் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து என்னன்னா, இந்த செகண்ட் ரோக்கு கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 rows தான் எடுக்கணும். அதுக்காண்டி நான் லாஜிக் எழுதுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த நீங்கள் ஃபில்டர் பாட்டை பார்க்கலாம், டேபிள் கொடுத்துட்டோம். ஓகேவா, 100 ஃபுல் டேட்டையும் எடுத்துக்கணும், இந்த டேபிள் இருக்கிற ஃபுல் டேட்டையும் எடுத்துக்கலாம். ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டிம் டேட்டில் இருக்கிற டேட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் டிம் டேட்டு. ஓகேவா, ஸோ இந்த டிம் டேட்டுங்கிறது இது இங்கேருந்து தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, இப்போ இந்த டேபிளுக்குள்ள 100 டேட்ஸ்னா 100 டேஸும் இங்கே இருக்கும், அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த மேக்ஸ் டேட்டுங்கிறது என்னன்னா, இப்போ இது நம்ம கொடுக்குறது, நம்ம கொடுத்ததுல இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸ் டேட்டில் வந்து என்னன்னா விஷுவல் ஃபில்டர் அவுட் சைட் ஃபில்டர் ரெண்டுமே அப்ளை ஆகும். ஸோ இந்த செகண்ட் ரோக்கு மெஷர் எவலேட் ஆகும்போது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜான் 4ங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். இப்போ இந்த 5th ரோக்கு கால்குலேஷன் நடக்கும்போது ஜான் 7ங்கிறது இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த தேர்ட் ரோ இந்த பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இங்கே 100 rows இருக்குது, 100 டேட்ஸ் இருக்குது இந்த டேபிள் அப்படின்னா, இதில் 100 டேட்ஸும் இங்கே இருக்கும். இந்த டேட்டில் இந்த கண்டிஷனை எந்த டேட்லாம் மீட் பண்ணுதோ அது மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதுதான் முக்கியமானது. இப்போ இந்த ஆல் செலக்டடை என்ன பண்ணும், விஷுவல் ஃபில்டர்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஃபுல் டேட்டையும் ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வந்துடும். ஓகேவா, இந்த டேபிள் இருக்கிற 100 டேட்ஸையும் எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த கண்டிஷனை எந்தெந்த டேட்லாம் மீட் பண்ணுதோ அந்த டேட்டை மட்டும் தான் வச்சுக்கிடும். ஓகேவா, ஸோ இப்போ செகண்ட் ரோக்கு கால்குலேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல 4ன்னு இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 100 டேட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்து இங்கே செக் பண்ணும்போது 2 டேட்ஸ் மட்டும் தான் மீட் ஆகும். ஓகேவா, இந்த லாஜிக்கை மீட் பண்ணும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 டேட்ஸ் மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகி நமக்கு அந்த 2 டேட்டில் சேலான அமௌண்ட்டை மட்டும் சம் பண்ணி நமக்கு இங்கே காமிக்கும். ஓகேவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன கால்குலேஷன் நடக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பழைய மெஷரை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இதை இந்த 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 இது உங்களுக்கு புரிய கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த தேர்ட் ரோவை. ஓகேவா, கவுண்ட் ரோஸ் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நியூ மெஷர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த மெஷர்
நம்ம கிரியேட் பண்ண ரன்னிங் டோட்டலையும் உள்ள ட்ராக் பண்ணி உள்ள போடுறேன். ஸோ கவுண்ட் ரோஸ்க்காண்டி ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆல் செலக்டட் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதால அது என்ன டேட்லாம் அது எத்தனை ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். கவுண்ட் ரோஸ் ஆல் செலக்டட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபில்டர் பார்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ முதல்ல இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுங்க ரிட்டர்ன் பண்ணி போடுறேன். ஸோ நம்மளுடைய இந்த டேபிளில் 1458 1458 டேட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே மாறும். இப்போ 4110 தான் இருக்குது. ஓகேவா? நான் பழையபடி கொண்டு வர்றேன். இப்போ அடுத்து இன்னொரு மெஷர் கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஒன்ஸ் அந்த கண்டிஷன் செக் பண்ண பிறகு எவ்வளோ ரெக்கார்டை இந்த ஃபில்டர் பார்ட் ரிப்ளை பண்ணுது, இந்த ஃபில்டர் பார்ட் வந்து எத்தனை ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறதுக்காண்டி மறுபடியும் ஒரு கவுண்ட் ரோஸ் கிரியேட் பண்ணுறேன். கவுண்ட் ரோஸ் ஃபில்டர் அப்ளைடு. நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ண பிறகு எவ்வளோ ரெக்கார்டு அதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இந்த மெஷர் கவுண்ட் ரோஸ் ஸோ இந்த மெஷரை ட்ராக் பண்ணி உள்ள போடுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த ஆல் செலக்டட்னு வெறும் அந்த ஃபில்டர் பார்ட்டில் கவுண்ட் ரோஸ் கொடுக்கும்போது அது வந்து நம்ம டேபிளில் எவ்வளோ டேட்ஸ் இருந்துச்சுன்னா 1458 டேட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இந்த டேட்டில் நம்ம கண்டிஷனை மீட் பண்ணது என்னன்னா ஒரே இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு தான், ஒரு டேட்டு தான் மீட் பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபில்டர் ஆகி நமக்கு ஒன்று ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 4th ஜானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், dim date less than or equal to max. 4th ஜான் அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற டேட் என்ன, அது லெஸ் than or equal to அந்த 4th ஜானுக்குள்ள டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அதாவது மொத்த இந்த ஏரியாவில் வந்து இனிஷியலாக இவ்வளவு டேட்ஸ் இருக்கும், 1458 டேட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை பண்ண பிறகு, அந்த கண்டிஷன் செக் பண்ண பிறகு நமக்கு வந்து வெறும் 2 ரெக்கார்டு தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுதான் அந்த ரன்னிங் டோட்டல் கான்செப்ட். ஸோ சிம்பிளாக இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரன்னிங் டோட்டல் மெஷரை கிளிக் பண்ணுறேன். செகண்ட் ரோவை இந்த செகண்ட் ரோவுக்கான கன்க்ளூஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த ஆல் செலக்டட் வந்து ஃபுல் டேட் லிஸ்ட்டையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? அந்த 1458 அவ்வளோ டேட்டையும் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த டேட்டில் எந்த டேட்லாம் 4th ஜானை விட
கம்மியாக இருக்கோ, 4th ஜெனாகவும் இருக்கலாம், 4th ஜெனோட கம்மியாக இருக்கலாம், அப்படி இருக்கோ அந்த ரெக்கார்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த ரெக்கார்டுக்குரிய சேல்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நமக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தான் நமக்கு 305ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரன்னிங் டோட்டல் வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் எழுதணும். ஓகேவா? ஸோ நார்மலாக ரன்னிங் டோட்டல் வந்து நம்ம வந்து லைன் சார்ட்டில் தான் போடுவாங்க. ஸோ அதனால் லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஹைரார்க்கியை சேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்டா போடுறேன். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ரன்னிங் டோட்டல் எடுத்து இங்கே போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நம்மளுடைய ரன்னிங் டோட்டல். ஸோ டெய்லி சேல்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த சேல்ஸு ஃபீல்டு எடுத்து நான் மறுபடியும் அதே வேல்யூஸில் போடுறேன். இப்போ கீழே ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்திருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ அந்த டேட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 22 lakhs வந்துருச்சு. அந்த கடைசி டே எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 714 அமௌண்ட் ஒரு பீஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரன்னிங் டோட்டல் கான்செப்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.